இதில் வந்து எடுத்தோடனே வேலை கிடைக்குமாலாம் கேட்டால் உடனே எல்லாம் கிடைக்காதுப்பா. டு பி ஆனஸ்ட், சில பேருக்குலாம் 10,000 12,000 தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச தம்பிலாம் இருக்கான், அவனுக்கெல்லாம் நான் கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தேன். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, கால் சென்டர் மாதிரி தான் ஹெச்ஆர் வேலை பார்த்துருக்கான். டெய்லியும் ஃபோன் பண்ணுவான். அவங்க நாக்ரியில் ப்ரொஃபைல் கொடுத்துருவாங்க, இந்த நாக்ரியில் இந்த கீ ஸ்கில்ஸில் இவ்வளோ பேர் எனக்கு எடுங்கன்னு கொடுத்துருவாங்க. அவன் டெய்லியும் உட்காந்து கால் சென்டரில் உட்காந்து ஃபோன் எடுத்து ரெக்ரூட்டர் ஹெச்ஆர் மாதிரி உட்காந்து ரெக்ரூட் பண்ணிட்டே இருப்பான். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் ஒரு 1 வருஷம் 2 வருஷம் வேலை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஹெச்ஆர்லேயே நிறையா பாட்டுனோம். சும்மா உட்காந்துட்டு எவனாவது வந்துட்டு யாராவது ஏதாவது சொல்கிறான்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பிளைண்டெல்லாம் போனாங்க. இது நீ பண்ணிட்டு அவனை உடனே வேலை கிடைச்சிட்டு நீ தான் மாசு அப்படின்னா தயவுசெய்து அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பாதீங்க. உங்களுக்கு எது தேவைன்னு நீங்கள் பாருங்கள். நான் என்கிட்ட நீங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்டேன். அண்ணன் வந்து இவ்வளோ லிஸ்ட்டு சொல்லியிருக்காரா, இவ்வளோ கோர்சஸ்லாம் சொல்லியிருக்காரா, நம்ம இதுலேருந்து என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் கோர்சஸ்லாம் கொஞ்சம் நீங்களாக சர்ச் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். இன்னொன்று ஒன்று சொல்லித்தரேன். இந்த காலேஜில் இந்த ஒரு கோர்ஸ் இருக்குது அப்படின்னா நேராக அந்த காலேஜில் போய் விசாரிங்க. அதுக்கப்புறம் அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் பசங்க யாருக்கான்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் உள்ள பசங்ககிட்ட போய் கேளுங்க. உண்மை தெரிஞ்சிட போகுது. வெரி சிம்பிள். ஜென்ரலாக ஒரு என்கொயரி மாதிரி ஒரு காலேஜுக்கு போங்க. இப்போ நான் ஒரு கோர்ஸ் சொல்லியிருக்கேன், இவ்வளோ சரி அண்ணா வந்து லாஜிஸ்டிக்லாம் சொல்லியிருக்காரு, சப்ளை செயின்லாம் சொல்கிறாரு, என்னென்னமோ சொல்கிறாரு, ஏர்போர்ட்டுன்றாரு, ஹாஸ்பிட்டலுன்றாரு, இதெல்லாம் நம்ம ஒரு காலேஜில் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த காலேஜ்லாம் பார்த்து அந்த காலேஜுக்கு போங்க, போய் விசாரிங்க. இதெல்லாம் இருக்குது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ஓகேவான்னு கேளுங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சு அப்படின்னா அந்த காலேஜில் படித்த பசங்ககிட்ட போய் நீங்கள் போய் கேட்டுருங்க. ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ இங்கே ஸ்கோப்லாம் எப்படி இருக்குது, பிளேஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா, ஆல்ரெடி பசங்க நம்ம பசங்க எல்லாருமே உங்களுக்கு உண்மையை சொல்லிடுவாங்க. ஒரு காலேஜோட தராதரம் காலேஜ் பேனரில் தெரியாது. அந்த பசங்கிட்ட போய் கேட்டால் டு பி ஆனஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிட போகுது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் போங்க.